के माननीय प्रधानमंत्री महोदय श्री नरेंद्र मोदी जी मंच पर उपस्थित हो चुके हैं। வணக்கம். நான் காவுங்கா நான் கானே தூங்கா நரேந்திர மோடியின் இந்த வார்த்தை. ஆனால் இந்த நாட்டில் எந்த அளவில் கொள்ளையடிக்கப்படுகிறது, எந்த அளவில் இந்த நாட்டை துண்டு துண்டாக சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆழமான கதையை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர்களுடைய ஒரு ஆழமான ரிசர்ச் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். இந்தியாவின் மிக பெரிய மாநிலம் மத்திய பிரதேஷ். இந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடியின் ஃபேவரட் மோகன் யாதவுடைய கதை. भारत के माननीय प्रधानमंत्री महोदय श्री नरेंद्र मोदी जी मंच पर उपस्थित हो चुके हैं। டிசம்பர் 13, 2023 மோகன் யாதவ் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்கிறார். நான் டாக்டர் மோகன் யாதவ் கடவுளின் பெயரால் சத்தியம் செய்கிறேன். சட்டப்படி நிறுவப்பட்ட இந்திய அரசியலமைப்புக்கு உண்மையான விசுவாசத்தையும் பற்றியும் கொண்டிருப்பேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. த இந்தியன் எக்ஸ்பிரஸ். மோகன் யாதவ் அவருடைய குடும்பத்தினர்கள் அனைவருமே எப்படி நிலங்களை வளைச்சு போட்டார்கள், எப்படி ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை சூறையாடி இருக்கிறார்கள். இந்த இடத்துல 4 மிக முக்கியமான கேள்விகளை எடுத்து வைக்க போகிறோம். ஹவு மச் லேண்ட் வாஸ் பர்ச்சேஸ்ட், சோல்ட் அண்ட் டெவலப்ட். எவ்வளோ பெரிய நிலத்தை இவர்கள் டெவலப் செய்தார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள். எப்படி இந்த லேண்டில் கேள்வியாக மாறுகிறது. எப்படி மோகன் யாதவ் அவருடைய குடும்பத்தினர்களுடைய கம்பெனி இண்டிவிஜுவல்ஸுங்கிற பேரில் இந்த நிலங்கள் வாங்க வைக்கப்பட்டது. சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் அவருடைய குடும்பத்தினர்கள் மட்டும்தான் இந்த தெல்லுமொழியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த விஷயம். இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய ரிப்போர்ட்டர் ஜெய மஜும்தாருடைய இந்த ஸ்டோரி இன்னைக்கு நாடு முழுவதும் வைரலாக பேசப்படுகிறது. இந்த அளவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய மாநிலத்தை சூறையாடி இருக்கிறார்கள் என்று. உஜ்ஜைன் டெவலப்மெண்ட் மாடல், அதை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். சிம்ஹஸ்தா கும்ப் 2028 அதற்கான ப்ரிப்பரேஷன் உஜ்ஜைனில் நடக்க தொடங்கியிருக்கிறது. இதற்காக பல இடங்களை டெவலப் செய்கிறார்கள். கிராமப்புறங்களாக இருக்கக்கூடிய இடங்களை அர்பனைசேஷனுக்காக பல திட்டங்களை போடுகிறார்கள். ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் இங்கே கொண்டு வரப்படுகிறது, சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இங்கே கொண்டு வரப்படுகிறது, சேட்டலைட் டவுன்ஷிப் இங்கே கொண்டு வருகிறார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அதாவது ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாநிலத்தில் வருகிறது. அது ப்ரைவேட் வழியாகவும் வருது, கவர்மெண்ட் வழியாகவும் வருது. நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி ராமர் கோவில், சிவன் கோவில், கோவிலாக இங்கே கும்பமேளா, அங்கே கும்பமேளா, ஒவ்வொரு கும்பமேளாக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏதோ ஒரு வழியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் தான் நடக்கிறது. அதாவது மதத்தின் பெயரில் இவர்கள் கொள்ளையடிப்பது. நீங்கள் அயோத்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் 200 கோடி ரூபாய் எப்படி அவர்கள் ஒண்டியலில் போட்ட பணம், கோடிக்கணக்கான ரூபாய்க்கான அந்த வெள்ளி, பித்தாளை, தங்கம், இது போன்ற விஷயங்கள், ஆபரணங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் என்கிற ப்ராஜெக்ட்ஸ் வர வர திடீரென்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிலங்களுடைய விலை அதிகரிக்க தொடங்குகிறது. 2 சிட்டி, ஒரு பக்கம் இந்தோர் இருக்குது, இன்னொரு பக்கம் உஜ்ஜைன். இந்த 2 நகரங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 55 கிலோமீட்டர். அப்போ லோக்கல் ஏரியாவுடைய ரியல் எஸ்டேட் ஒரு மிகப்பெரிய அளவில் பூம் ஆகிறது. அடுத்த 2028 வரை இந்த ரியல் எஸ்டேட்டுடைய பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் ஃப்ளரிஷ் ஆகும் என்கிற ஒரு விஷயம். சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் அவரும் ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ்களை கொண்டு வருகிறார். ஹைவே ப்ராஜெக்ட் வருது, கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் வருது, எக்ஸ்பான்ஷன்ஸ்கள் நடக்கிறது. இந்த இடத்தில் அவர் அறிவித்த ப்ராஜெக்ட்ஸ்களுடைய பெயர்களை பார்த்தீர்கள்னா உஜ்ஜைன் ஜால்வார் 4 லேன், இந்த இடத்துல ஒரு ரோடு வருது. உஜ்ஜைன் கோராத் கிரீன்ஃபீல்ட் காரிடார், ஏர்போர்ட் இந்த இடத்துல வருது. உஜ்ஜைன் நகாடா 6 லேன் அப்கிரேடட் ஹைவே இங்கே வருது. உஜ்ஜைன் ஜாப்ரா கிரீன்ஃபீல்ட் ஹைவே இன்னொரு இடத்துல வருது. உஜ்ஜைன் இந்தோரில் 6 லேன் ஹைவே. உஜ்ஜைன் பாண்ட்வார் 4 லேன் ஹைவே. உஜ்ஜைன் தேவாஸ் போபால் இங்கே எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. உஜ்ஜைன் மாக்சி 4 லேன் ஹைவே. இந்த இடங்களை கொஞ்சம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இன்னும் சொல்ல போனால் உஜ்ஜைனுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரோஷன் சிங் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 15லிருந்து 20 ரோடுகள் சிட்டிக்குள்ள நகரத்திற்குள்ள அதற்கான டெவலப்மெண்ட் அதற்கான எக்ஸ்பான்ஷன் பிளானையும் அறிவித்திருக்கிறார்கள். கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய காட், அது திரிவேணி மகாகால் காட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கான இந்த ரிவர் ஃப்ரண்ட். இதை தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் 14 ரிவர், அதில் இருக்கக்கூடிய பாலங்கள், அதில் இருக்கக்கூடிய ஃப்ளைஓவர்ஸ்கள் இதை கட்டுவதற்காக 36 கிலோமீட்டருக்கான கான் டைவர்ட் ப்ராஜெக்ட் அங்கே தொடங்கியிருக்கு. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அங்கே தொடங்கியிருக்கு. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இதற்காக 1100 ஏக்கர் நடத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் உத்யோக் புரி என்கிற பேரில் அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. மெடிக்கல் சிட்டி இங்கே கொண்டு வரப்படுது. ஐடி பார்க், சயின்ஸ் சிட்டி, இன்க்ளூடிங் பிளானட்டோரியம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இப்போது 2035ஆம் ஆண்டு உஜ்ஜைன் மாஸ்டர் பிளான் என்கிற திட்டத்திற்கு கீழே கொண்டு வருகிறார்கள். டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த அனைத்தையுமே வெளியிடுகிறது. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? திடீர் என்று நீங்கள் மோகன் யாதவுடைய இந்த சொத்துக்களை பார்த்தீர்கள்னா 168 ஏக்கர் 137 பிளாட் என்கிற பேர் இவர் கையில் இருக்கக்கூடிய மொத்த சொத்து கிட்டத்தட்ட 350 ஏக்கர். இந்த 2 வருஷத்தில் எப்படி போனது அதை தான் நீங்கள் இதற்கு மேல் பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சொல்லும் முன்பு சிறிய கோரிக்கைகளுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். மோகன் யாதவ் 2024-25ஆம் ஆண்டு 45 கோடி ரூபாய் செலவில் 137 பிளாட்ஸ்களை வாங்கியிருக்கிறார். இந்த 137 பிளாட்ஸ்களுடைய மொத்த பரப்பளவு 168 ஏக்கர். 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு, அப்போவும் யூனியன் மினிஸ்டராக இருக்கும்போது 30 கோடி ரூபாய் செலவில் 57 பிளாட்ஸ்களை வாங்கியிருக்கிறார். அந்த நிலங்களுடைய மொத்த ஏரியா 85 ஏக்கர். இப்போ மோகன் யாதவ் அவருடைய குடும்பத்தினர்கள் கையில் இருக்கக்கூடிய மொத்த பிளாட்ஸ் 335 ஏக்கர். இது 2025ஆம் ஆண்டு வரை மட்டும்தான். 2026ஆம் ஆண்டுக்கான அந்த கணக்கு இன்னும் வெளிவரவில்லை. 2021ஆம் ஆண்டு 10 பிளாட், 2022ஆம் ஆண்டு 14 பிளாட், 2023ஆம் ஆண்டு 33 பிளாட், 24ஆம் ஆண்டு 75 பிளாட், 2025ஆம் ஆண்டு 92 பிளாட்ஸ். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் மோகன் யாதவுடைய குடும்பத்தினர்களை பற்றியும் நீங்கள் பார்க்க வேண்டும். மோகன் யாதவ் அவர் பேரில் 17 ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அவருடைய மனைவி சீமா, அவர் பேரில் ஒரு 11 ஏக்கர். வைபவ் மகன், அவர் பேரில் ஒரு 17 ஏக்கர். மகனுடைய மனைவி, அதாவது மருமகள், மோகன் யாதவுடைய மருமகள் ஷாலினி பேரில் 10 ஏக்கர். மோகன் யாதவுடைய இன்னும் ஒரு சில சகோதரர்கள், சித்தப்பா பெரியப்பா மக்கள், அதில் நிலேஷோடைய மனைவி, இந்த 2 பேருடைய பேரில் 108 ஏக்கர் நிலம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. கோவிந்தோடைய குடும்பத்தினர்கள் மோகன் யாதவுடைய பார்ட்னராக இருக்கிறார், 47 ஏக்கர். இப்போ மோகனுடைய அண்ணன், தங்கை, இவர்கள் பேரில் என்னெல்லாம் இருக்குது? நாராயணன், அவர் பேரில் ஒரு 19 ஏக்கர். இன்னொரு அண்ணன் நந்தலால், அவர் பேரில் ஒரு 17 ஏக்கர். கலாவதி, மோகன் யாதவுடைய தங்கை, 17 ஏக்கர். இப்போ நாராயணனுடைய மனைவி ரேகா, அவர் பேரில் ஒரு 6 ஏக்கர். நாராயணனுடைய மகன் அபய், அவருடைய பார்ட்னர்ஸ், அவர்கள் பேரில் ஒரு 16 ஏக்கர். எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள்னா மொத்தம் 335 ஏக்கர் 245 பிளாட் என்கிற பேரில் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் எந்த அளவில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்காட்டுகிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, எங்கெல்லாம் மோகன் யாதவ் இந்த ப்ராஜெக்ட்ஸ்களை திறந்து வைத்தாரோ அந்த அனைத்து இடங்கள்லையுமே இவர்கள் இது போன்று லேண்ட்களை வாங்கியிருக்கிறார். அதாவது இந்த ப்ராஜெக்ட் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இவர்கள் போய் இந்த லேண்டுகளை வாங்கிடுறது. ப்ராஜெக்ட் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த இடத்துடைய விலை அதிகரிக்கும், அந்த லாபம் இவர்கள் சேரும்.
உஜ்ஜைன் மாஸ்டர் பிளான் 2035 என்கிற பேரில் இந்த ஒட்டுமொத்த பிளானை இவர்கள் திட்டமிட்டது எப்படி? டூரிசம் அண்ட் ரீடெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கும்போது, அதாவது சீஃப் மினிஸ்டராக இருப்பதற்கும் முன்பு மோகன் யாதவ் டூரிசம் அண்ட் ரீடெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். இதை தாண்டி சேர்மன் ஆஃப் உஜ்ஜைன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி MPIDC 2004 ஆண்டிலிருந்து 2010 ஆண்டு வரை. ஸோ மோகன் யாதவ் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை பார்த்து தான் வந்திருக்கிறார். மத்திய பிரதேஷ் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 2011 ஆண்டிலிருந்து 2013 ஆண்டு வரை, 2013 ஆண்டிலிருந்து MLA ஆஃப் உஜ்ஜைன் சவுத் சீட், இதை தாண்டி 2024 ஆண்டிலிருந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ். அப்போ இவருக்கு எங்கே எப்போ இந்த டீல் நடக்க போகிறது, எப்படி இந்த பிளான்ஸ்களை போட்டு எப்படி அந்த நிலத்துடைய விலையை அதிகரிக்கலாம் என்கிற விஷயம் இவருக்கு தெரிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த குடும்பத்தினர்கள், நான் காட்டிய அந்த சாட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த குடும்பத்தினர்களே சேர்ந்து ஒரு மாநிலத்தை சூறையாடி இருக்கிறார்கள். மோகன் யாதவ் இவரை பற்றி அங்கே வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு நபர்கள் ஸ்டேட்மெண்ட் கிளைம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், भूमि उपयोग में किए जाने के बावजूद भी, यानी किसानी वाली ज़मीन को आवासीय करने के बाद ये पूरा खेल खेला गया है. அதாவது ஒரு நிலத்தை, ஒரு விவசாய நிலத்தை அதை கமர்ஷியல் நிலமாக, ரெசிடென்ஷியல் நிலமாக மாற்றுவது, இது போன்ற பல்வேறு திட்டங்கள் வருவதற்கு முன்பே இவர்கள் அந்த நிலங்களை வாங்கக்கூடிய வேலையை பார்த்து வந்திருக்கிறார்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா 108 இடங்கள் 179 ஏக்கர் பரப்பளவில் இவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். 85 ஏக்கர் 2021 ஆண்டு, 2023 ஆண்டு. மோகன் யாதவ் சிக்ஷா மந்திரி, அதாவது எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது டிசம்பர் 2023 ஆண்டு சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற உடனே அடுத்த மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து, ஜனவரி மாதம் 2024 ஆண்டிலிருந்து இவருடைய இந்த திட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. அந்த திட்டங்கள் வழியாக இவர்கள் வாங்கிய இத்தனை நிலங்கள், இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ்கள், அக்டோபர் 2024 ஆண்டு 9 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார். காரியா நவாதா ஏரியாவில் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் இவர் தொடர்ந்து வைத்திருக்கிறார். ஜூலை மாதம் 2025 ஆண்டு 8 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார். ஜெயபுராவில் 2024-2025 ஆண்டு 12 பிளாட்ஸ்களை வாங்கியிருக்கிறார். 6 ஏக்கர் உஜ்ஜைன் மாஸ்கி ரோட்டில். 9 ஏக்கர் நிலத்தை போன வருடம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தோர் அண்ட் உஜ்ஜைன் ஹைவேக்கு நடுவே வாங்கியிருக்கிறார் 9 ஏக்கர். 29 ஏக்கர் 16 பிளாட் உஜ்ஜைன் அகாடா ஹைவே, அங்கே மே மாதம், இந்த போன வருடம் மே மாதம் வாங்கியிருக்கிறார். இப்போ 2026 ஆண்டிற்கான ரிப்போர்ட் இன்னும் வெளிவரவில்லை. சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ், ஒரு நிலத்துடைய பயனை மாற்றி அந்த இடத்துல இவர்கள் இன்வெஸ்ட் செய்து அந்த இடத்துல இருந்து இவர்கள் பணம் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் நான் காவுங்கா நான் கானே தூங்கா என்கிற அந்த கதையை நரேந்திர மோடியின் கேள்வியை கேட்காத சீஃப் மினிஸ்டர்ஸ்கள், டபுள் என்ஜின் கி சர்க்காரில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்கள் இது போன்ற வேலைகளை பார்த்து வருகிறார்கள். இதுக்கும் மேலே நீங்கள் திமிரை பார்த்தீர்கள். கோவிந்த் யாதவ் உடைய மகன் அனந்த் கொடுத்த பதில் தான், மேரே பிதா இஸ்கே அகேலே மாலிக் நஹி ஹை, என்னுடைய தகப்பனார் இதனுடைய ஒரே முதலாளி கிடையாது, ஒரே ஒட்டுமொத்த குடும்பமே அது பண்ணியிருக்கு இல்லையா. அவர்களுடைய பிஸ்னஸ் லைனை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன், யாரிடம் எவ்வளோ எங்கே வந்துச்சுன்னு. ஸோ எங்களை மட்டும் தனியாக நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, இது நாங்கள் பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய ஒரு விதம். அப்போ பிஸ்னஸே பார்க்கக்கூடாது, என்னுடைய சித்தப்பா சீஃப் மினிஸ்டராக இருந்தால் நாங்கள் பிஸ்னஸ் பார்க்கக்கூடாதா என்கிற ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறார். இப்போ அந்த குடும்பத்தினர்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள். மோகன் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ், இவர் கையில் இருக்கக்கூடிய நிலம் 17 ஏக்கர், 4 ஏக்கர் இன்ஹெரிட்டட், பரம்பரையாக குடும்பத்தோடைய சொத்து 13 ஏக்கர் நிலம். இவர் இப்போ சித்தி விநாயகா டெவ்கார்ட் பிரைவேட் லிமிடெட் என்கிற பேரில் வாங்கியிருக்காரு. இவருடைய 2023 இவர் அறிவித்த சொத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சொத்தில் 73% அதிகரித்திருக்கிறது. சீமா யாதவ் அவருடைய மனைவி
10 ஏக்கர் இவர் கையில் இருக்கு. கோ ஓனர்ஷிப்ங்கிற பேரில் 27 ஏக்கர் சித்தி விநாயக் டெவாக் என்கிற ஒரு கம்பெனி பேரில் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி வைபவ் மகன் 16 ஏக்கர், சவேரா கேடி சித்தி விநாயக் டெவாக் பிரைவேட் லிமிடெட் என்கிற பேரில் இவரும் வாங்கியிருக்கிறார். இதற்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், இவர்கள் கையில் சொத்தெல்லாம் கிடையாது. டாட்டர் இன் லா வைபவ் உடைய மனைவி 10 ஏக்கர். 2024ஆம் ஆண்டு தான் திருமணம் நடந்திருக்கு. 2025ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்தில் இவர் 10 ஏக்கர் வாங்கியிருக்கிறார். நாராயண் யாதவ் 19 ஏக்கர். ஓனர்ஷிப் இன் ஷெவேரி டெவலப்மெண்ட். ரேகா யாதவ் தொடக்கத்திலே காட்டியபடி அவருடைய மனைவி உஜ்ஜைனில் அவர் வாங்கி. ஸோ இந்த பட்டியல் போயிட்டே இருக்கு. கம்பெனி, எத்தனை கம்பெனி நீங்கள் பாருங்கள். சித்தி விநாயக் நேரடியாக மோகன் யாதவ், சீமா யாதவ், நாராயண் யாதவ் இவர்கள் எல்லாம் இதில் பார்ட்னர்ஷிப். ஸ்ரீ அன்னபூர்ணா கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ரீ அன்னபூர்ணா என்டர்பிரைசஸ்ங்கிற பேரில், ஸ்ரீ வெங்கடேஷ் டெவலப்மெண்ட் பில்டர் அண்ட் எல்எல்பி இது ஒரு கம்பெனி. ஷயாவி டெவலப்பருங்கிற பேரில் இன்னொரு கம்பெனி. மங்களமூர்த்தி இன்ஃப்ராங்கிற பேரில் இன்னொரு கம்பெனி. ஸோ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எத்தனை கம்பெனிகள், எத்தனை இடங்களில் இவர்கள் இடங்களை வளைச்சு போட்டு. ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த சீஃப் மினிஸ்டர் கையில் வரக்கூடிய அந்த ஃபைல்ஸ்களை எடுத்து வைத்து எந்த அளவில் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய மாநிலமான நரேந்திர மோடியின் டபுள் இன்ஜின் கி சர்க்கார் அந்த நடந்த இவ்வளோ பெரிய தில்லுமுள். ஆனால் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ரெசிக்னேஷனை கொடுக்க மாட்டோம். ஏன்னா ராஜ்நாத் சிங் தான் கூறியிருக்காரு இல்லையா, நரேந்திர மோடியின் ஆட்சியில் யாருமே ரெசிக்னேஷனை கொடுக்க மாட்டார்கள். இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் நடந்திருக்கு. நாடு முழுவதும் ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம் வெடித்து கொண்டிருக்கிறது. அதுவும் கடவுள் என்கிற பேரில் நீங்கள் டெவலப்மெண்ட்டை செய்கிறீர்கள். கும்பமேளா வரப்போகிறது 2028ஆம் ஆண்டு. அதற்காக நாங்கள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வருகிறோம். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 340 350 பிளாட்ஸ்களை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். எந்த அளவில் இந்த சீஃப் மினிஸ்டர் சூறையாடி இருக்கிறார், கொள்ளையடித்திருக்கிறார். இந்த நபர் அந்த பதவியில் இருக்க தகுதியான நபரா என்கிற அந்த கேள்வி. அல்ல, இந்த நபரை சிறையில் அடைக்க வேண்டும். இதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னு நடக்கக்கூடாது. நேற்றிலிருந்து இந்த ரிப்போர்ட் மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், மோகன் யாதவாக இருக்கட்டும், அல்ல கேபினெட் மினிஸ்டர் இருக்கக்கூடிய யாராக இருந்தால் கூட ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சிந்தித்து பாருங்கள், நரேந்திர மோடியின் இந்த கொள்ளையடிக்கக்கூடிய மிஷினரி எப்படி இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்ஸ், அடானி அம்பானி. மக்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. மக்கள் இவர்களுடைய கடன்களை, இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய நஷ்டங்களை சரிபார்க்கக்கூடிய ஒரு மிஷன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.